மூன்று ராஜாக்கள் திருநாளுக்கு பின் வரும் 6ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கான பிரசங்கம். நீதிமானுடைய மரணத்தின் பேரில் மிஸ்டர் அல்போன்ஸ் மரி லிகோரியார் நிகழ்த்திய தியான பிரசங்கம். பரலோக ராஜ்யமானது 3 மரக்கால் மாவு முழுவதும் புளிப்பேறும்படி ஒரு ஸ்திரீ அதற்குள் மறைத்து வைத்த புளிக்காரத்துக்கு ஒப்பாயிருக்கின்றது. இன்றைய சுவிசேஷத்தில் ஒரு பெண் புளிக்காரத்தை மாவில் வைத்த பிறகு மாவு முழுவதும் புளிப்பேறும் வரை காத்திருந்த உவமையை பற்றி வாசிக்கிறோம். இங்கு நமது ஆண்டவர் நாம் அடைய வேண்டிய நித்திய பேரின்ப பாக்கியமான பரலோக ராஜ்யமானது புளிக்காரத்துக்கு ஒப்பாயிருக்கின்றது என்று நமக்கு விளக்கி காண்பிக்கின்றார். ஒரு ஆத்மமானது நித்திய ஜீவித்திற்கான பேறுபலன்களை சம்பாதிப்பதில் அதற்கு உதவக்கூடிய தேவ வரப்பிரசாதத்தையே நமக்கு இந்த புளிக்காரம் சுட்டி காண்பிக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறோம். ஆனால் மாவு முழுவதும் புளிப்பெரியதும், அதாவது இந்த ஜீவியத்தினுடைய காலம் முடியும் போது அந்த ஆத்மம் நித்திய ஜீவத்திற்கு தேவையான பலன்கள் யாவற்றையும் சம்பாதித்த பிறகு மட்டுமே நித்திய ஜீவத்தை அடைகிறது. இன்று நாம் நீதிமானுடைய மரணத்தை பற்றி பார்ப்போம். நீதிமானுடைய மரணத்தை குறித்து நாம் பயப்படக்கூடாது. ஆனால் நம் முழு ஆத்மத்துடன் அதை ஆசிக்க வேண்டும். ஏனெனில் 3 காரணங்களுக்காக மரணத்தை குறித்து மனிதன் அகமகிழ வேண்டும் என்று பொனவெந்தோர் கூறுகின்றார். முதலாவதாக, மனிதனை இடைவிடாத உழைப்பிலிருந்து, அதாவது இந்த ஜீவத்தின் துன்ப உபத்திரவங்களிலிருந்தும் அவனுடைய சத்துருக்களின் தாக்குதல்களிலிருந்தும் மரணம் விடுவிக்கிறது. இரண்டாவதாக, மரணம் மனிதனை கர்ம பாவங்களிலிருந்து விடுவிக்கிறது. மூன்றாவதாக, நரகத்தில் விடும் ஆபத்திலிருந்து மனிதனை விடுவித்து மரணமானது அவனுக்கு மோட்சத்தை திறந்து விடுகிறது. முதல் தியான கருத்து, மரணம் நம்மை இந்த ஜீவத்தின் துன்ப உபத்திரவங்களிலிருந்தும் நம்முடைய சத்துருக்களின் தாக்குதல்களிலிருந்தும் விடுவிக்கிறது. மரணம் என்பது என்ன? துன்ப துயரங்களின் முடிவே மரணமாகும் என்று யுகேரியோஸ் கூறுகின்றார். நம் ஜீவியம் எவ்வளவு குறுகிய காலமாய் இருப்பினும் அது துன்ப துயரங்களாலும் பலவீனங்களாலும் சிலுவைகளாலும் அடக்குமுறை அக்கிரமங்களாலும் அச்சங்களாலும் நிரம்பியிருக்கிறது என்று யோபு மகாத்மா கூறுகின்றார். ஸ்ரீ கர்ப்பத்தில் உற்பவித்த மனிதன் வெகு நாட்பட பூமியில் இரான், அதற்குள் எத்தனையோ கஷ்டம் அனுபவிப்பான் என்று யோபு ஆகமத்தில் வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் நீட்டிக்கப்பட்ட ஜீவியத்தை ஜீவிக்க ஆசிக்கிற மனிதர்கள் நீட்டிக்கப்பட்ட துன்ப துயரங்களையே ஆசிக்கின்றனர் என்று அகோஸ்தினார் கூறுகின்றார். இந்த உலக ஜீவியம் இளைப்பாரி ஓய்வு எடுப்பதற்கோ அல்லது இன்பத்தை அனுபவிப்பதற்கோ நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் நாம் உழைப்பதற்காகவும் துன்புறுவதற்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இடைவிடாத உழைப்பினாலும் வேதனைகளை அனுபவிப்பதாலும் நாம் மோட்சத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக உலக ஜீவியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அம்புரோஸ் கூறுகின்றார். மேலும் அதே பரிசுத்த வேதபாரகர், மரணம் பாவத்திற்கான தண்டனையாக இருந்த போதிலும் இவ்வுலக ஜீவியத்தின் துன்ப துயரங்கள் எவ்வளவு மகா பெரியதாக இருக்கின்றன என்றால், மரணமானது பாவத்திற்கான துப்புரவு தண்டனையாக இருப்பதை விட உலக துன்ப துயரங்களில் இருந்து நமக்கு அளிக்கக்கூடிய மாபெரும் நிவாரணமாக இருக்கிறது என்று கூறுகின்றார். சுரேஷனை நேசிக்கிறவர்களுக்கு இந்த ஜீவியத்துடைய எல்லா சிலுவைகளிலும் மிக கடுமையான சிலுவையாக அவர்களிடமிருந்து தேவ பிரசாதத்தை பிடுங்கிக் கொள்வதற்காக அவர்கள் மேல் நரக சத்துருக்கள் தொடுக்கிற தாக்குதல்கள் உள்ளன. ஆகவே தான் நீதிமான்கள் அவர்களுடைய சத்துருக்களுக்கு எதிரான போராட்டங்களுடைய முடிவாக வரக்கூடிய மரணத்தை மிக சந்தோஷத்துடன் சந்திக்கின்றனர். மகிழ்ச்சியுடன் மரணத்தை தழுவுகின்றனர். ஏனெனில் நல்ல மரணத்தை அடைய போவதை அவர்கள் நம்புகின்றனர். அதன் மூலமாக பாவத்தில் மறுபடியும் இனி விட நேரிடுமோ என்கிற எல்லா பயத்திலிருந்தும் முற்றிலுமாக விடுவிக்கப்படுவதை குறித்து அகமகிழ்கின்றனர். சர்வேஸ்வரனை நேசிக்கிற ஒரு ஆத்மம் மரணம் சமீபத்தில் இருப்பதை குறித்து அனுபவிக்கிற மாபெரும் ஆறுதலானது அநேக சோதனைகள், அநேக மனசாட்சி உறுத்தல்கள் மற்றும் சர்வேஸ்வரனை மனநோகச் செய்யும் அநேக ஆபத்துகளிலிருந்து விடுவிக்கப்படவிருப்பதை பற்றி நினைவிலிருந்து தோன்றுகிறது. நாம் உலகத்தில் ஜீவிக்கும் வரை நாம் கண்ணிகளின் மத்தியில் நடக்கிறோம் என்று அம்புரோஸ் கூறுகின்றார். தங்கள் கண்ணிகளில் விழ வைத்து தேவவரப்பிரசாத உயிரை நம்மிடமிருந்து பறிப்பதற்காக காத்திருக்கும் நம் சத்துருக்களுடைய கண்ணிகளின் மத்தியில் இடைவிடாமல் நடந்து செல்கிறோம் என்று அம்புரோஸ் கூறுகின்றார். பாவத்தில் விழுந்து விடுவோமோ என்கிற பயத்தினால் தனது மரண நேரத்தில் அல்காந்திரா ராயப்பர் தனக்கு உதவி செய்த சக துறவியிடம் தவறுதலாக அவருடைய கை தன்மேல் பட நேரிட்டதை குறித்து, சகோதரரே, உங்கள் கையை என் மேல் இருந்து எடுங்கள், நான் இன்னும் உயிருடன் இருக்கிறேன், நித்தியமாக இழக்கப்படும் ஆபத்து எனக்கு இன்னும் இருக்கிறது என்ற பதற்றத்துடன் கூற நேர்ந்தது. மரணத்தினால் பாவத்தை கட்டிக்கொள்கிற ஆபத்திலிருந்து விடுவிக்கப்படுவதை பற்றிய நினைவு அவிலாத்தர் சம்மாளுக்கு ஆறுதல் அளித்தது.
மேலும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் கடிகாரம் மணி அடித்த போதெல்லாம் அந்த மணி நேரத்திற்கான ஞான சத்துருக்களுக்கு எதிரான போராட்டத்தை கடந்ததை பற்றி நினைத்தபடி அபிலாத்தரசம்மாள் அகமகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆகவே தான் அபிலாத்தரசம்மாள் நம் ஜீவித்தின் ஒவ்வொரு மணித்துளி நேரத்திலும் நாம் பாவத்தை கட்டிக்கொண்டு சர்வீஸ்வரனை இழக்க நேரிடலாம் என்று கூறுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். ஆகவே தான் மரணம் அண்மையில் இருக்கிறது என்கிற செய்தி அச்சிஷ்டவர்களை துன்பதுயரத்தால் இல்லாமல் ஆனந்த சந்தோஷ உணர்வுகளால் நிரப்பியது. ஏனெனில் தேவ வரப்பிரசாதத்தை இழக்கக்கூடிய ஆபத்துகளும் போராட்டங்களும் விரைவில் முடிந்துவிடும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். நீதிமானுக்கு சடிதி மரணம் வந்தாலும் அவன் இளைப்பார்வான் என்று ஞானாகமத்தில் வாசிக்கிறோம். நன்மரணத்திற்கு ஆயத்தமாயிருக்கிறவன் மரணத்தை இவ்வுலக துன்ப துயரங்களுக்கான நிவாரணம் என்று கருதுகிறான். நீ வசிக்கும் வீட்டின் கூரையும் சுவர்களும் இடிந்து விழுவது போல் இருந்தால் அதை விட்டு உடனே வெளியேற நீ ஆசிக்க மாட்டாயா என்று சிப்ரியான் கேட்கிறார். இந்த உலகத்தில் நிர்பாக்கியமான ஆத்துமத்திற்கு சகலமும் அழிவை கொண்டு வரக்கூடிய அச்சுறுத்தல்களாக இருக்கின்றன. உலகம், பசாசு, சரீரம், ஆசாபாசங்கள் ஆகிய ஞான சத்துருக்கள் ஆத்துமத்தை பாவத்திற்கும் அதன் சம்பாவனையாக நித்திய மரணத்திற்கும் கூட்டி வருகின்றன. இதுதான் சின்னப்பரை என்னை யார் இப்படிப்பட்ட பாழும் சரீரத்தினின்று விடுவிப்பார் என்று கூக்குரலிடும்படி செய்தது. என் சத்துருக்களுடைய இடைவிடாத தாக்குதல்கள் நிமித்தமாக தொடர்ந்து சாகும் நிலைமையில் இருக்கும் என் சரீரத்திடமிருந்து என்னை யார் விடுவிப்பார்கள்? ஆகியவே தான் சின்னப்பர் மரணத்தை மாபெரும் நன்மையான லாபமாக கருதினார். ஏனெனில் மரணம் அவருடைய மெய்யான ஜீவமும் உயிருமான திவ்ய சேசு கிருஷ்ணாவரை அவருடைய சொந்த உடைமையாக அவரிடம் கொண்டு வந்தது. ஆகவே ஆண்டவரில் மரிப்பவர்கள் பாக்கியவான்கள். ஏனெனில் அவர்கள் இடைவிடா உழைப்பிலிருந்தும் வேதனைகளில் இருந்தும் தப்பி இளைப்பாற்றிக்கு செல்கின்றனர். ஆண்டவருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இது முதல் அவர்கள் தங்கள் வேலை முடிந்து இளைப்பாறுவார்கள் என்று காட்சி ஆகமத்தில் வாசிக்கிறோம். ஆதி திருச்சபையின் பிதாக்களில் வயது முதிர்ந்த ஒருவர் மரிக்கிற போது புன்னகிப்பதை பார்த்து அவரை சுற்றி நின்றவர்கள், நீங்கள் ஏன் புன்னகை செய்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் அவர்களிடம், நான் ஓய்வெடுக்கும்படியாக நித்திய இளைப்பாற்றுக்கு செல்லும் போது நீங்கள் எல்லோரும் ஏன் அழுகிறீர்கள் என்று கூறினார். மரண நேரத்தின் போது சேனாக்க திருநம்மாள் சக கன்னியர்களிடம், என்னோடு சேர்ந்து அகமகிழுங்கள், நான் துன்ப துயரத்தினுடைய இந்த பரதேசத்தை விட்டு நித்திய சமாதானத்தினுடைய பரலோக ராஜ்யத்திற்கு செல்கிறேன் என்று கூறினார்கள். அச்சிஷ்டருடைய மரணம் உறக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது அவருடைய உழைப்பிற்கு சம்பாவனையாக சர்வேஸ்வரன் அவர்களுக்கு அளித்த இளைப்பாற்றி என்று அழைக்கப்படுகிறது. தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை தந்தருளின பின்பு இதோ கர்த்தருடைய சுதந்திரமாக புண்ணிய பலனும் உதரத்தின் கனியாகிய புத்திரர்களும் ஆவார்கள் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். எனவே சர்வேஸ்வரனை நேசிக்கிற ஆத்துமம் மரணம் அண்மையில் இருப்பதை குறித்து அழாமலும் சஞ்சலப்படாமலும் இருக்கும். ஆனால் அது தேவஸ்நேகத்தினால் பற்றி எறிந்தபடி பாடுபட்ட சுரூபத்தை அரவணைத்துக் கொண்டு நானோவெனில் சமாதானத்தில் நித்திரை செய்து இளைப்பார்வேன் என்று கூறும். கிறிஸ்துவ ஆத்துமமே, இந்த உலகத்தை விட்டு புறப்படு என்று மரணப்படுக்கையில் இருப்பவர்களுக்கு குருவானவர் கூறும் ஜபத்தின் வார்த்தைகள் பாவிகளுக்கு பேர் அச்சுறுத்தலின் வார்த்தைகளாக இருக்கும். ஆனால் அதே சமயம் அவை அச்சிஷ்டவர்களை அச்சுறுத்துகிறது இல்லை. நீதிமானுடைய ஆத்துமகள் சுரேஷ்ணிய கரங்களில் இருக்கின்றன என்று ஞானாகமத்தில் வாசிக்கிறோம். உலக ஆஸ்திகளை மரணத்தின் போது விட்டு செல்ல வேண்டும் என்கிற நினைவானது உலக நேசர்களை உபாதிப்பது போல் அச்சிஷ்டவர்களை உபாதிக்காது. ஏனெனில் ஆஸ்திகளின் மீது பற்றுதல் இல்லாமல் அச்சிஷ்டவர்கள் தங்கள் ஆத்துமகளை வாழ்நாள் முழுவதும் பாதுகாத்திருந்தனர். ஜீவிகாலம் முழுவதும் நீதிமான் எப்போதும் சர்வேஸ்வரனையே தனது இருதயத்தினுடைய ஆண்டவராகவும் தான் நேசித்த ஏக திரவிய செல்வமாகவும் கொண்டிருக்கிறான். மோட்சத்தில் எனக்கு என்ன இருக்கிறது? தேவரரை தவிர இந்த பூமியில் நான் எதை ஆசிப்பேன்? தேவரீர் என் இருதயத்தின் கடவுளாக இருக்கிறீர், என்றென்றைக்கும் என் பாகமாகிய சர்வேஸ்வரனாக இருக்கிறீர் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். உலக மகிமைகளை விட்டு செல்வதை பற்றி நீதிமான் துயரப்பட மாட்டான். ஏனெனில் சர்வேஸ்வரனை நேசிப்பதும் சர்வேஸ்வரனால் நேசிக்கப்படுகிறதுமான ஒரே மகிமையைத்தான் அவன் ஜீவிய காலத்தில் எப்போதும் தேடினான். அவன் நீதியுடன் இவ்வுலக மகிமைகளையெல்லாம் புகையும் வீணிலும் வீணுமான நிழல் என்றும் எப்போதும் மதித்து வந்தான். உறவினர்களை விட்டு பிரிவதும் அவனுக்கு துன்பமாக இல்லை. ஏனெனில் அவன் எப்போதும் உறவினர்களை சர்வேஸ்வரத்தில் நேசித்திருந்தான். அவன் தன் கடைசி நேரத்தில் அவர்களை எல்லாம் பரலோக தந்தையான சர்வேஸ்வரனிடம் ஒப்படைப்பான். ஏனெனில் அவர் அவனை விட அவர்களை அதிக உத்தமமாக நேசிக்கிறார் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். மேலும் நிச்சயமானதும் உறுதியானதுமான தனது இரட்சணத்தை பற்றி உறுதியான நம்பிக்கையால் இந்த உலகத்தில் உதவுவதை விட மேலான விதமாக மோட்சத்திலிருந்து தன் உறவினர்களுக்கு உதவலாம் என்கிற நம்பிக்கையை அச்சமயம் நீதிமான் கொண்டிருப்பான். ஒரே வார்த்தையில் கூற வேண்டுமானால்
அவன் அடிக்கடி உலக ஜீவியத்தில் கூறி வந்ததையே மிகுந்த பக்தி பற்றுதலுடன் என் சர்வேஸ்வரா, என் சகலமுமே என்று கூறுவான். மேலும் மரணத்தின் உபாதையின் வேதனைகளால் நீதிமான் கொண்டிருக்கும் சமாதானம் தடுமாற்றம் அடையாது. ஆனால் அவன் தன் ஜீவியத்துடைய கடைசி நேரம் வந்துவிட்டதையும், சுரேசனுக்காக துன்புறுவதற்கான நேரம் இனி அவனுக்கு இல்லை என்பதையும், அல்லது சுரேசன் பேரில் அவன் கொண்டிருக்கும் நேசத்திற்கான வேறு அத்தாட்சிகளை சுரேசனுக்கு ஒப்பு கொடுப்பதற்கான நேரம் அதிகம் இல்லை என்பதையும் கண்டு மரண நேரத்தின் வேதனைகளை சந்தோஷத்துடன் ஏற்று அவற்றை தனது ஜீவித்தின் எஞ்சியிருக்கும் கடைசி தேவ சிநேக முயற்சிகளாக சுரேசனுக்கு ஒப்பு கொடுப்பான். மேலும் அவன் தனது மரணத்தை நமது ஆண்டவராகிய திவ்யசேஷ கிருஷ்ணாதரின் மரணத்துடன் ஒன்றித்து சுரேசனுடைய தேவ மகத்துவத்திற்கு ஒப்பு கொடுப்பான். நீதிமானுக்கு மரண நேரத்தில் ஜீவிய காலத்தில் கட்டிக்கொண்ட பாவங்களின் நினைவு அவனை துன்புறுத்திய போதிலும் அவனை கலக்கமடைய செய்யாது. ஏனெனில் பாவங்களுக்காக நேர்மையான மனதுடன் மனஸ்தாப்படுவர்களுடைய பாவங்களை சுரேஸ்வரன் மன்னிக்கிறார் என்பதை பற்றிய நிச்சயமான அறிவை நீதிமான் பெற்றிருப்பான். ஒருவன் தன் பாவங்களுக்காக படுகிற மெய்யான மன துயரமே அவனுடைய பாவங்களுக்கான மன்னிப்பை நிச்சயப்படுத்தி விடுகிறது. அக்கிரமி தன் எல்லா பாவங்களுக்காகவும் தாவம் புரிந்தால் அவன் புரிந்த அநீதத்தை யாவும் மறப்போம் என்று சர்வேஸ்வரன் கூறுவதை எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆகமத்தில் வாசிக்கிறோம். சர்வேஸ்வரன் தன் பாவங்களை மன்னித்து விட்டார் என்று எவ்வாறு ஒருவனால் நிச்சயிக்கக்கூடும் என்று பேசில் கேட்கிறார். நான் அநீதிமான பாவாக்கிரமத்தை வெறுத்து அருவறுத்தேன் என்று ஒருவன் கூறுவானாகில் அவன் தான் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கான மன்னிப்பை நிச்சயிக்கலாம் என்று அதே அச்சிஷ்டவர் தாமே தான் கேட்ட கேள்விக்கான பதிலை கூறுகின்றார். தன் பாவங்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டு தன் மரணத்தை தன்னுடைய பாவங்களுக்கான நிந்தை பரிகாரமாக சர்வேஸ்வரனுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒருவன் சர்வேஸ்வரன் அவனுடைய பாவங்களை மன்னித்தார் என்பதை நிச்சயிக்கலாம். இயற்கை சட்டத்தின் கீழ் பாவத்தினுடைய துப்புரவு தண்டனையாயிருந்த மரணமானது தேவ வரப்பிரசாதத்தின் சட்டத்தில் பாவத்திற்கான மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய தபசினுடைய ஒரு பலிப்பொருளாக மாறியுள்ளது. சுரேஸ்வரன் பேரில் கொண்டிருக்கும் சிநேகமே ஒரு ஆத்துமத்திற்கு அவருடைய தேவ வரப்பிரசாதத்தை நிச்சயிக்கிறது. நிச்சயத்திற்குமாக இழக்கப்பட்டு விடுவோமோ என்கிற பயத்திலிருந்து அந்த ஆத்துமத்தை விடுவிக்கிறது. சிநேகத்தில் பயம் இல்லை, உத்தம சிநேகம் பயத்தை புறம்பே தள்ளுகிறது என்று அருளப்பர் தமது முதல் நிருபத்தில் எழுதியிருக்கிறார். மரண நேரத்தின் போது ஒரு எதிரியை மன்னிப்பதற்கு நீ மனதாய் இல்லாமல் இருந்தால், அல்லது உனக்கு சொந்தமில்லாத ஒன்றை மறுபடியும் உன்னிடம் கொண்டிருப்பதை நீ விரும்பினால், அல்லது கூடாத நட்பை கொண்டிருக்க நீ ஆசித்தால், அப்போது நீ கட்டாயமாக உன் நித்திய ரட்சணத்தை குறித்து நடுங்க வேண்டும். உன் மரணத்தை பற்றி பயப்படுவதற்கான மாபெரும் காரணத்தை அப்போது நீ கொண்டிருப்பாய். ஆனால் அப்போது பாவத்தை விலக்க நீ தேடுவாயானால், நீ சர்வேஸ்வரனை நேசிக்கிறாய் என்பதற்கான சாட்சியத்தை உன் இதயத்தில் நீ கொண்டிருப்பாயானால், அப்போது சர்வேஸ்வரன் உன்னுடன் இருக்கிறார் என்பதை பற்றி நிச்சயித்தீரு. சர்வேஸ்வரன் உன்னுடன் இருக்கும்போது நீ எதற்காக பயப்பட வேண்டும்? உனக்குள் தேவஸ்நேகம் இருக்கிறது என்பதை பற்றி நிச்சயித்திருக்க நீ ஆசித்தால், சமாதானத்துடன் மரணத்தை அரவணைத்துக்கொள். மரணத்தை உன் இருதயத்திலிருந்து சர்வேஸ்வரனுக்கு ஒப்புக்கொடு. தன் மரணத்தை சர்வேஸ்வரனுக்கு ஒப்புக் கொடுக்கிற போது ஒருவன் தன்னால் மகா உத்தமமாக செய்யக்கூடிய ஒரே ஒரு தேவஸ்நேக முயற்சியை செய்கிறான். ஏனெனில் சர்வேஸ்வரனை மகிழ்விக்கும்படியாக சந்தோஷத்துடன் மரணத்தை சர்வேஸ்வரன் திருவுளம் கொண்டிருக்கும் நேரத்தில் அவர் நியமித்திருக்கும் விதத்தில் அரவணைக்கும் போது ஒருவன் வேத சாட்சிகளைப் போல் ஆகிறான். ஏனெனில் வேத சாட்சியத்தினுடைய சம்பாவனை முழுவதும் சர்வேஸ்வரனை மகிழ்விக்கும்படியாக துன்புறுவதிலும் இறப்பதிலுமே அடங்கியிருக்கிறது. இரண்டாவது தியான கருத்து, கர்ம பாவங்களிலிருந்து மரணம் நம்மை விடுவிக்கின்றது. குறைந்தபட்சமாக அற்ப குற்றங்களையாகிலும் செய்யாமல் ஜீவிப்பது என்பது இவ்வுலகத்தில் கூடாத காரியமாகும். நீதிமான் 7 முறை விழுகிறான் என்று பழமொழியாகவும் கூறுகிறது. ஒருவன் ஜீவிப்பதை நிறுத்தும் போது சர்வேஸ்வரனை நோகச் செய்வதையும் நிறுத்துகிறான். ஆகவே அம்புரோசியார் மரணத்தை தீய ஒழுக்கங்களுடைய அடக்க சடங்கு என்று அழைக்கிறார். ஏனெனில் ஒருவனுடைய தீய ஒழுக்கங்கள் அவனுடைய மரணத்தினால் புதைக்கப்படுகின்றன. அவை ஒருபோதும் மறுபடியும் தோன்றுகிறதில்லை. வணக்கத்திற்குரிய வின்சென்ட் கராஃபா என்பவர் மரண நேரத்தின் போது, இப்போது நான் ஜீவிப்பதை நிறுத்தப் போவதால் சர்வேஸ்வரனை மனநோகச் செய்வதையும் என்றென்றைக்குமாக நிறுத்துவேன் என்று கூறியதன் மூலம் தனக்குத்தானே ஆறுதல் படுத்திக் கொண்டார். தேவார பிரசாதத்தில் இருக்கிற ஒருவன் நித்தியத்திற்குமாக நேசிக்கக்கூடியதும் இனி ஒருபோதும் சர்வேஸ்வரனை மனநோகச் செய்யக்கூடாததுமான பாக்கியமான நிலைமைக்கு செல்கிறான் என்று அதே பரிசுத்த வேதபாரகர் கூறுகின்றார். இவ்வுலக ஜீவியத்தில் அதிக நாட்கள் நாம் ஜெபித்தால் நாம் கட்டிக்கொள்கிற பாவங்களுடைய பலிச்சுமையானது மகா பெரியதாயிருக்கிறது. இத்தகைய ஜீவியத்தை நாம் எவ்வாறு ஆசிக்கக்கூடும்?
இவ்வுலக ஜீவியத்தில் அதிக நாட்கள் நாம் ஜீவித்தால் நாம் கட்டிக்கொள்கிற பாவங்களுடைய பளு சுமையானது மகா பெரியதாயிருக்கிறது. இத்தகைய ஜீவியத்தை நாம் எவ்வாறு ஆசிக்கக்கூடும்? ஆகவேதான் ஜீவிக்கிற எந்த ஒரு மனிதனையும் விட மரித்தவர்களையே ஆண்டவர் பாக்கியவான்கள் என்று பாராட்டுகிறார். உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் காலம் சென்று மரிக்கிறவர்களையே பாக்கியவான்கள் என்றேன் என்று நமது ஆண்டவர் கூறுவதை சங்கப்பிரசங்க ஆகமத்தில் வாசிக்கிறோம். ஏனெனில் இப்பூமியில் ஒருவனும் அவன் எவ்வளவு பரிசுத்தவானாய் இருப்பினும் பாவங்களில் இருந்து விளக்கம் பெற்றவன் அல்ல. மரண செய்தியை கொண்டு வரும்போது ஆத்துமம் நீயே உனக்கு ஆறுதல் அளித்துக்கொள், ஏனெனில் இனிமேல் நீ சர்வேஸ்வரனை நோக செய்யாமல் இருப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என்று கூறும். இறந்து போவதனால் மனிதர்கள் பாவத்தை கட்டிக்கொள்வதை நிறுத்துவதற்காக சர்வேஸ்வரன் மரணத்தை உலகத்திற்குள் நுழைவதற்கு அனுமதித்தார் என்று அம்புரோஸ் கூறுகின்றார். அப்படியென்றால் சர்வேஸ்வரனை நேசிக்கிறவர்களுக்கு மரணம் துப்புரவு தண்டனையாக இருக்கிறது என்று கற்பனை செய்வது மாபெரும் தப்பறையாகும். மரணம் என்பது தம்மை நேசிக்கிறவர்கள் பேரில் சர்வேஸ்வரன் கொண்டிருக்கும் சிநேகத்தின் அடையாள குறியாக இருக்கிறது. ஏனெனில் அவர்கள் உலகத்தில் ஜீவிக்கும் வரை பாவத்திலிருந்து விலக்கம் பெற்றவர்கள் அல்ல என்பதால் பாவத்திற்கு முடிவை கொண்டு வரும்படியாக சர்வேஸ்வரன் அவளுடைய ஜீவிய காலத்தை குறைக்கிறார். ஏனெனில் அவன் ஆத்துமம் சர்வேஸ்வரனுக்கு பிரியமாயிருந்தது. ஆகையினால் அக்கிரமங்களின் நடுவில் நின்று தேவன் அவனை எடுத்துக்கொள்ள தீவிரித்தார் என்று ஞானாகமத்தில் வாசிக்கிறோம். மூன்றாவது தியான கருத்து, மரணம் நரகத்தில் விழும் ஆபத்திலிருந்து நம்மை விடுவித்து மோட்சத்தை நமக்கு திறந்து விடுகிறது. ஆண்டவருடைய பார்வையில் பரிசுத்தவான்களுடைய மரணம் விலைமதிப்பில்லாததாய் இருக்கிறது என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். உணர்வுகளின்படி மரணம் பயத்தையும் பேரச்சத்தையும் தூண்டுகிறது. ஆனால் விசுவாச கண்ணில் பார்க்கும்போது மரணம் ஆறுதல் அளிப்பதாகவும் ஆசிக்கத்தக்கதாகவும் இருக்கிறது. மரணம் பாவிகளுக்கு எத்தகைய கொடூரமானதாக தோன்றுகிறதோ அதே அளவிற்கு அச்சிஷ்டவர்களுக்கு ஆசிக்கத்தக்க இனிமையானதாகவும் விலைமதிப்பில்லாததாகவும் இருக்கிறது. மிஸ்டர் பெர்னார்ட் மரணத்தை உழைப்புகளின் முடிவு என்றும் வெற்றியின் முழு நிறைவு என்றும் ஜீவித்தின் வாசல் கதவு என்றும் அழைக்கின்றார். சர்வேஸ்வரனை நேசிக்கிற ஆத்துமம் கண்ணீர் கணவாயாகிய பரதேசத்தினின்று விடுவிக்கப்பட்டு சர்வேஸ்வரனை அனுபவிக்கும்படியாக அதனுடைய மெய்யான நாடாகிய பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்படவிருக்கிற செய்தியை கேட்கிற போது அடையக்கூடிய மாபெரும் சந்தோஷம் தன் நிகரற்றதாக திகழ்கிறது. இந்த சரீரத்தில் இருக்கிற மட்டும் கர்த்தரை விட்டு பரதேசிகளாய் தெரிகிறோம் என்று அப்போஸ்தலனான சின்னப்பர் கூறுகின்றார். அதாவது நாம் சரீரத்தில் தங்கியிருக்கிற வரை ஒரு அந்நிய தேசத்தில் வெகு தூரத்தில் சர்வேஸ்வரனுடைய ஜீவியத்திலிருந்து வெகுவாக விலகி பரதேசிகளாய் அலைந்து தெரிகிறோம் என்று கூறுகின்றார். ஆகவேதான் நம் மரணம் என்று கட்டாயமாக அழைக்கப்படக்கூடாது, ஆனால் ஜீவியத்துடைய துவக்கம் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று கர்த்தூசிய துறவர சபையின் ஸ்தாபகரான அச்சிஸ்டர் ப்ரூனோ கற்பிக்கின்றார். நீதிமான்களுக்கு மரணமானது இந்த உலகத்தின் துன்ப துயரங்களில் இருந்து நித்திய மோட்ச பெரும்பத்திற்கு கடந்து செல்லக்கூடிய பயிற்சியாக இருக்கிறது என்று அத்தனாசியார் கூறுகின்றார். ஓ ஆசிக்கக்கூடிய மரணமே, உன்னை ஆசிக்காதவன் யார்? ஏனெனில் நீ தீங்குகளுக்கான காலக்கெடுவாக இருக்கிறாய், நீ உழைப்புகளின் முடிவாகவும் நித்திய இளைப்பாற்றின் துவக்கமாகவும் இருக்கிறாய் என்று அகஸ்தினார் வியந்து கூறுகின்றார். மரணத்தினுடைய வாச கதவினுள் நுழையாமல் யாராலும் சர்வேஸ்வரனை காணும்படியாக மோட்சத்திற்குள் நுழையவே முடியாது. இதுவே ஆண்டவரின் வாசற்படி, நீதிமான்கள் அதில் பிரவேசிப்பார்கள் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். மரணமே, என் சகோதரியே, எனக்கு நீ வாசக்கதவை திறக்காவிட்டால் என் திவ்ய கர்த்தரை அனுபவிப்பதற்காக என்னால் மோட்சத்திற்குள் நுழைக்கூடாமல் போகும் என்று ஜெரோம் சாவை அழைத்து கூறிக்கொண்டிருப்பார். ஒரு சமயம் சார்லஸ் பொரோமியோ அவர் வீட்டில் இருந்த மரணத்தை பற்றி ஒரு படத்தில் கையில் கத்தியுடன் சித்தரிக்கப்பட்டிருப்பதை கண்டார். பின் ஓவியரை வரவழைத்து கத்திக்கு பதிலாக தங்கத்தினால் ஆன ஒரு சாவியை வரையும்படி கூறினார். ஏனெனில் மரணம் மோட்சத்தை நமக்கு திறந்து கொடுக்கும் சாவியாக இருக்கிறது என்று சார்லஸ் பொரோமியோ கூறினார். ஒரு அரசு ஒரு இருண்ட சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் போது சிறைக்கதவு திறக்கப்பட்டு அந்த இருண்ட படுகொழியிலிருந்து மறுபடியும் தன் அரண்மனைக்கு திரும்பலாம் என்ற செய்தியை கேட்கும்போது அவள் எத்தகைய மாபெரும் ஆனந்த சந்தோஷம் அடைவாள்! என் ஆத்துமத்தை காவலில் நின்று விடுதலையாக்கிவிடும். இந்த மரணத்தினால் இவ்வுலக ஜீவியம் என்னும் சிறையிலிருந்து தன் ஆத்துமத்தை விடுவித்து தருளும்படியாக தாவீது அரசர் ஆண்டவரிடம் மன்றாடுகின்றார். அச்சிட்ட சிமியோன் தேவபாலனை தன் கரங்களில் ஏந்தியபடி, ஆண்டவரே, இப்போது உம்முடைய வாக்கியத்தின்படியே உமது தாசனை சமாதானத்தோடு போக விடுவீர் என்று கூறிய போது பலவந்தமாக இப்பூமியில் ஜீவிக்கும்படி நிர்பந்தம் ஏற்படுவது போல் தோன்றுவதால் அந்த உலக ஜீவியத்திலிருந்து தன்னை மரணத்தினால் விடுவிக்கும்படியாக சர்வேஸ்வரனிடம் மன்றாடுகின்றார் என்று அம்புரோஸ் கூறுகின்றார்.
உலக ஜீவத்தின் மரணத்திலிருந்து நித்திய மரணத்திற்கு கடந்து செல்கிற பாவியானவன் மரணத்தின் மட்டில் கொண்டிருக்கும் பயத்திற்கு நீதியான காரணம் இருக்கிறது என்று சிப்ரியான் கூறுகின்றார். ஆனால் தேவ வரப்பிரசாத அந்தஸ்தில் இருக்கிறவனும் மரணத்திலிருந்து மெய்யான ஜீவியமான நித்திய ஜீவத்திற்கு செல்வதை பற்றிய நம்பிக்கை உடையவனுமான ஒரு நீதிமான் மரணத்தை பற்றி பயப்பட மாட்டான். ஒரு சமயம் ஏழைகளை பராமரித்த அச்சிஷ்ட அருளப்பரிடம் ஒரு பணக்காரன் தன்னுடைய ஒரே மகனுக்கு நீண்ட ஆயுளை சர்வேஸ்வரனிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கான வரத்தை அடைவதற்காக ஏழைகளுக்கு தர்மம் செய்யும்படி மிகப்பெரிய பணத்தொகையை கொடுத்தான். அவனுடைய மகன் மிக குறுகிய காலத்திலேயே இறந்து விட்டான். தன் மகனுடைய மரணத்தை பற்றி பணக்காரன் முறையிட்டான். ஆனால் அவனுக்கு ஆறுதல் அளிக்கும்படி சர்வேஸ்வரன் ஒரு சமரசானவரை அனுப்பி அவனிடம், நீ உன் மகனுக்கு நீண்ட ஆயுசு காலத்தை தேடினாய், அதற்காக ஆண்டவரிடம் மன்றாடினாய், உன் மன்றாட்டை சர்வேஸ்வரன் கேட்டளினார், உன் மகன் இப்போது மோட்சத்தில் நித்திய ஜீவத்தை அனுபவிக்கிறான் என்று கூறும்படி செய்தார். ஓசிய தீர்க்கதரிசியின் வாக்குறுதியின் பிரகாரம் இது திவ்ய ரட்சகர் நமக்காக பெற்று தந்த தேவ வரப்பிரசாதமாக இருக்கிறது. மரணமே உன் இறுதியாய் யாம் இருப்போம் என்று ஓசிய ஆகமத்தில் வாசிக்கிறோம். திவ்ய சேசுநாதர் தமது ரட்சணித்தினால் மரணத்தை அழித்தார். மேலும் ஆண்டவர் மரணத்தை நமக்கு நித்திய ஜீவத்தை அளிக்கும் வழிமுறையாக மாற்றினார். ஒரு சமயம் ஸ்டெபியோனியூஸ் என்ற வேத சாட்சியிடம் மரணத்திற்கு செல்வது எவ்வாறு உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை அளிக்கிறது என்று கேட்டபோது அவர், நீங்கள் தவறாக கூறுகின்றீர்கள், நான் மரணத்திற்கு செல்லவில்லை, நித்திய ஜீவத்துக்கு செல்கிறேன் என்று பதிலளித்தார். இதே விதமாக வேத சாட்சியான சிம்போரோசா தன் மகனுக்கு வேத சாட்சிய மரணத்தை பற்றி அறிவுறுத்திய போது, என் மகனே, உன்னிடமிருந்து ஜீவியம் பறிக்கப்பட மாட்டாது, உன் ஜீவியம் இன்னும் மேலான ஒன்றாக உருமாற்றப்படவிருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள் என்று கூறி அவனை தைரியப்படுத்தினார்கள். சர்வேஸ்வரனை நேசிக்கிறவர்கள் அவரை துரிதமாக சென்று காண்பதற்கு ஆசைப்பார்கள். ஆதலால் உலக ஜீவியம் அவர்களுக்கு துன்பமாகவும் மரணம் அவர்களை சந்தோஷத்தினுடைய தருணமாகவும் இருக்கிறது என்று அகஸ்தினார் கூறுகின்றார். அவிலாத்தரசம்மாள் எனக்கு மரணம் ஜீவியமாக இருக்கிறது என்று கூறுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் ஞான உலகத்தினால் கொண்டாடப்பட்ட பாடலை அச்சிட்ட தரசம்மாள் இயற்றிய போது அதில் நான் இறக்காமல் இருக்கிறதால் நான் இறந்து போகிறேன், நான் இறக்காமல் இருக்கிறதால் நான் இறந்து போகிறேன் என்று எழுதியிருந்தார்கள். இன்னும் ஒரு வருட காலம்தான் உயிருடன் அபிலாதரசம்மாள் இருப்பார்கள் என்பதை ஒரு பரலோக காட்சியின் மூலம் அறிவிக்கப்பட்டதை சாஞ்சியா காரிக்லியோ என்பவர் கூறிய போது அச்சிட்ட தெரசம்மாள் அவரிடம், அந்தோ சர்வேஸ்வரனிடமிருந்து வெகு தூரத்தில் இன்னும் ஒரு வருட காலம் கட்டாயமாக நான் பிரிந்து இருக்க வேண்டுமா? ஓ மகா துயரமான ஒரு வருட காலம், அது எனக்கு ஒரு யுகம் போல் மிக நீண்ட காலம் போல் தோன்றுகிறது என்று கூறினார்கள். தங்கள் இருதயத்திலிருந்து சர்வேஸ்வரனை உத்தமமாக நேசிப்பவர்களுடைய மொழி இத்தகையதாக இருக்கிறது. சர்வேஸ்வரனை விரைந்து துரிதமாக காண வேண்டும் என்கிற ஆவல் இல்லாதவர்களிடம் அது சர்வேஸ்வரன் மட்டில் வெகு சொற்பமான நேசம் மட்டுமே இருக்கிறது என்பதற்கான அடையாளமாய் இருக்கிறது. சர்வேஸ்வரனிடம் போக வேண்டும் என்று எனக்கு ஆவல் இருக்கிறது, ஆனால் நான் மரணத்தை கண்டு பயப்படுகிறேன். அச்சமயம் நரக சத்துக்களுடைய தாக்குதல்களை நான் அனுபவிக்கப் போவதை குறித்து அஞ்சுகிறேன். மரண சமயத்தில் அச்சிஷ்டவர்கள் பயந்து நடுங்கினார்கள் என்று வாசிக்கிறேன். அப்படின்றால் நான் எவ்வளவுக்கு அதிகமாக மரணத்தை பற்றி அஞ்சி நடுங்க வேண்டும் என்று உங்களில் சிலர் கூறலாம். அவர்களுக்கு நான் தரும் பதில், அச்சிஷ்டவர்களை கூட மரண சமயத்தின் போது அவர்களை அலைக்கழித்து தாக்குவதை நரகமானது நிறுத்துகிறதில்லை என்பது உண்மைதான். ஆனால் அதே சமயம் தமது ஊழியருடைய மரண சமயத்தில் அவர்களுக்கு சர்வேஸ்வரன் உதவுவதை நிறுத்துவதில்லை என்பதும் உண்மையே. அச்சமயம் ஆபத்துகள் அதிகரிக்கும் போது சர்வேஸ்வரன் தமது உதவிகளை பல மடங்கு அதிகரிக்கிறார் என்று சம்புரோஸ் கூறுகின்றார். எலிசேவின் வேலைக்காரன் நகரமானது எதிரிகளால் சூழப்பட்டதைக் கண்டு பேரச்சத்தினால் திகைத்து போகிறான். உடனே எலிசேயுஸ் தீர்க்கதரிசி அந்நகரை காப்பாற்றும்படியாக சர்வேஸ்வரன் தாமே அனுப்பிய திரளான சமரசல் கூட்டத்தை காண்பித்ததன் மூலமாக அந்த ஊழியனை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தினார். நீ அஞ்ச வேண்டாம், அவர்களிடம் இருக்கிறவர்களை விட நம் பட்சத்தில் அதிகமான பேர்கள் இருக்கிறார்கள் என்று எலிசேயு தன் ஊழியனிடம் கூறுவதை 4ஆம் அரசர் ஆகமத்தில் வாசிக்கிறோம். நரக வல்லமைகள் இறந்து போகிற கிறிஸ்துவனை அலைக்கழித்து தாக்கும். ஆனால் அவனுடைய காவல் சமரசானவர் வந்து அவனுக்கு ஆறுதல் அளிப்பார். அவனுடைய பாதுகாவலர்களான அச்சிஷ்டவர்கள் மற்றும் பசாசுகளுடனான கடைசி போராட்டத்தில் தமது பிரமாணிக்குமுள்ள ஊழியர்களை பாதுகாக்கும்படியாக சர்வேஸ்வரனால் நியமிக்கப்பட்டிருக்கும் மிஸ்டர் மிக்கேல் சமரசானவர் ஆகியோர் அவனுக்கு அச்சமயம் உதவியாக வருவார்கள். மகாபுருஷ தேவமாதா தம் மீது பக்தி கொண்டிருக்கும் சில கிறிஸ்துவர்களுக்கும் கடைசி மரண நேரத்தில் அவர்களுக்கு உதவியாக வருவார்கள். நேச ரட்சகரான திவ்ய சேசுகிருஷ்ண சுவாமி அச்சமயம் தாம் சிலுவையில் மறித்து மீட்டு ரட்சித்த
அந்த கிறிஸ்துவர்களை நரகத்தின் தாக்குதல்களிலிருந்து பாதுகாப்பதற்கு வருவார். ஒவ்வொரு தாக்குதலையும் எதிர்ப்பதற்கு தேவையான உறுதியான நம்பிக்கையையும் பலத்தையும் நமது ஆண்டவர் அச்சமயம் அளிப்பார். இதன் காரணமாக தைரியத்தினால் நிறைந்தவர்களாய் கிறிஸ்துவர்கள், என் ஆண்டவர் என் ஒளியாகவும் என் இரட்சணியமாகவும் இருக்கிறார், நான் யாருக்கு பயப்படுவேன் என்று இசாயாஸ் தீர்க்கதரிசி கூறிய அதே வார்த்தைகளை கூறுவார்கள். ஓர்ஜின் என்பவர் நம் அழிவின் மட்டில் பசாசு கொண்டிருக்கும் ஆவலை விட நமது ஆண்டவர் நம் இரட்சணியத்தின் மட்டில் கொண்டிருக்கும் ஆவல் மகா பெரியதாக இருக்கிறது. ஏனெனில் நம் ஆத்துமங்கள் மட்டில் பசாசு கொண்டிருக்கும் வெறுப்பை விட நமக்காக சுரேசன் கொண்டிருக்கும் சிநேகமானது வெகுவாக கடந்து மேலே உயர்ந்து அளவில்லாததாக விளங்குகின்றது என்று கூறியுள்ளார். நம் பலத்தை விட அதிகமாக நாம் சோதிக்கப்படுவதே ஒருபோதும் அனுமதியாமல் இருப்பதில் சர்வேஸ்வரன் எப்போதும் பிரமாணிக்கமுள்ளவராயிருக்கிறார். சில அச்சிஷ்டவர்கள் மரண நேரத்தில் மாபெரும் பயத்தினால் நடுங்கினர் என்பது உண்மைதான். ஆனால் அவர்கள் வெகு சிலரே. அவருடைய சில குற்றங்களை அவளை மரண சமயத்தில் சுத்திகரிக்கும்படியாகவே நமது ஆண்டவர் இந்த பயத்தை அவளுக்கு அனுமதித்தார் என்று பெல்வாசின்சில் கூறுகின்றார். ஆனால் பொதுவாக அச்சிஷ்டவர்கள் பரலோக சந்தோஷத்தின் ஒளியால் பிரகாசிக்கும் முகத்தோற்றத்துடன் மரித்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பரிசுத்த ஜீவம் ஜீவித்த சங்கிக்குரிய ஜோசப் சமாக்கா என்ற குருவானவர் மரிக்கும் தருணத்தில் அவர் சர்வேஸ்வரனிடத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கிறாரா என்று கேட்கப்பட்ட போது அவர் என் சர்வேஸ்வரனின் நன்மைத்தனத்தையும் என்னை ரட்சிப்பதற்காக அவர் கொண்டிருக்கும் ஆவலையும் நான் இப்போது சந்தேகிப்பதற்கு நான் என்ன இவ்வளவு நாள் முகமதுவுக்கு ஊழியம் புரிந்திருக்கிறேனா என்று கேட்டார். தமது ஊழியர்களுக்கு அவளை கடைசி நேரத்தில் எவ்வாறு ஆறுதல் அளிப்பது என்பது நமது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். மரணாவஸ்தையின் மத்தியில் கூட அவளுடைய ஆத்துமங்களுக்குள் விரைவிலேயே அவர்கள் மேல் பொழியவிருக்கிற நித்திய பேரின்ப சந்தோஷத்தினுடைய முன்சுவியையும் அதன் ஆச்சரியமான குறிப்பிட்ட மதுரத்தன்மையையும் ஆண்டவர் உட்செலுத்துவார். பாவத்தில் இறக்கிற பாவிகள் மரணப்படுக்கையில் அசாதாரணமான நரகத்தின் பேரச்சங்கள், பெரும் மன துயரங்கள், அவநம்பிக்கையின் வலிப்புகள் ஆகியவற்றின் முன்சுவையை அனுபவிப்பது போல் அச்சிஷ்டவர்கள் மோட்சத்தின் முன்சுவையை அனுபவிக்க துவக்குவார்கள். நீதிமான்கள் அச்சமயம் செய்யும் அத்தியந்த தேவஸ்நேக முயற்சிகளாலும் சுரேசனை விரைவில் காணப்போகிறோம் என்கிற உறுதியான நம்பிக்கையாலும் ஆவலாலும் இறப்பதற்கு முன்னதாகவே விரைவில் மோட்சத்தில் முழுமையாக அனுபவிக்கப் போகும் நித்திய சமாதானத்தின் முன்சுவையை அனுபவிப்பார்கள். சங்கிக்குரிய சுவாரஸ்வாமியார் எவ்வளவு பூர்ணமான சமாதானத்துடன் இறந்தார் என்றால், கடைசி நேரத்தில் அவர் மரணம் இவ்வளவு அதிக இனிமையானதென்று நான் கற்பனையால் கூட உணரக்கூடாமல் இருந்தேன் என்று கூறினார். அஷ்ட பிலிப் நீதியாரின் சீடரான கர்தினால் பரோனியூஸ் மரணப்படுக்கையில் இருந்தபோது மருத்துவர் அவரிடம், உங்களுடைய நினைவுகளை இடைவிடாமல் மரணத்தின் மேலேயே நிறுத்தியிருக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார். அதற்கு கர்தினால் அவரிடம், மரண பயம் என் ஆயுளை குறைக்கக்கூடாது என்பதற்காகவா? நான் பயப்படவில்லை. அதற்கு மாறாக நான் மரணத்தை நேசிக்கிறேன், அதை ஆசிக்கிறேன் என்று கூறினார். வேத விசுவாசத்திற்காக இறக்கப் போகும் முன் ரோச்செஸ்டரின் மேற்றாணியாரும் கர்தினாலுமானவர் அதற்கு ஆயத்தம் செய்யும்படியாக திருமண விருந்துக்கு செல்வதைப் போல் ஆடம்பரமான நல்ல உடைகளை உடுத்திக் கொண்டார். கொலை செய்யப்பட வேண்டிய இடத்திற்கு அருகில் வந்ததும் அவர் தன் கைத்தடியை தூர எறிந்தார். பின், ஓ என் பாதங்களே, விரைந்து நடந்து செல்லுங்கள், நாம் மோட்சத்திலிருந்து வெகு தொலைவில் இல்லை என்று கூறினார். மேலும் தான் இறப்பதற்கு முன் பரிசுத்த வேத விசுவாசத்திற்காக மரிப்பதற்கு சர்வேஸ்வரன் தன்னை அனுமதித்ததற்கு தன் நன்றெழுதலாக தேதேயும் நன்றி பாடல் பாட ஆசித்தார். மேலும் பரிபூர்ண சந்தோஷத்தினால் நிறைந்தவராக தன் தலையை கொலைக்கள மேடையின் மேல் வைத்தார். மரண நேரத்தின் போது அச்சிட்ட பிரான்சிஸார் மகிழ்வின் மிகுதியால் பாடத் துவக்கினார். சகோதரர் எலியாஸ் அவரிடம், தந்தையே, மரண சமயத்தில் பாடிக்கொண்டிருப்பதை விட நாம் அழுது கொண்டிருக்க வேண்டும் என்றார். அதற்கு அச்சிஷ்டவர் அவரிடம், ஆனால் விரைவில் நித்திய பேரின்பமான சர்வேஸ்வரனை அனுபவிக்கப் போகிறேன் என்கிற நினைவினால் என்னால் பாடாமல் இருக்க முடியவில்லையே என்று பதிலளித்தார். மிஸ்டர் அவிலாத்தரசம்மாளுடைய கார்மல் சபையை சேர்ந்த ஒரு கன்னியாஸ்திரி அவளுடைய கடைசி மரண நேரத்தில் சுற்றிலும் அழுது கொண்டிருந்த சக கன்னியர்களிடம், ஓ கர்த்தரே, நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? நான் என் திவ்ய சேசுவை உடைமையாக சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறேன். நீங்கள் என்னை நேசித்தால் அழாதீர்கள், என்னுடன் சேர்ந்து அகமகிழுங்கள் என்று கூறினார்கள். சங்கைக்குரிய கிரானடா சுவாமியார் ஒரு நிகழ்வை விளக்குகிறார். ஒரு சமயம் ஒரு விளையாட்டு வீரன் காட்டில் ஏகாந்தத்தில் வசித்த ஒரு தபோதனர் அவருடைய மரண அவஸ்தையின் சமயத்தில் பாடிக்கொண்டிருப்பதை கண்டான். அவரிடம் அவன், இந்த நிலைமையில் உங்களால் எவ்வாறு பாட முடிகிறது என்று கேட்டான். அதற்கு அந்த தபோதனர் அவனிடம், சகோதரரே, எனக்கும்
சர்வேஸ்வரனுக்கும் இடையே சுவராயிருப்பது இந்த என் சரீரம்தான். என் சரீரத்தின் மாமிசம் எல்லாம் துண்டு துண்டாக விழுந்து விரைவில் இந்த சிறை முழுவதுமாக அழிந்துவிடப் போவதையும் சீக்கிரத்தில் நான் சர்வேஸ்வரனை காணப்போகிறேன் என்பதையும் இப்போது நான் காண்கிறேன். இந்த காரணத்திற்காகத்தான் நான் அகமகிழ்ந்து பாடுகிறேன் என்று கூறினார். சர்வேஸ்வரனை காண வேண்டும் என்ற மாபெரும் ஆவலினால் வேத சாட்சியான இஞ்ஞாசியார், இந்த துஷ்ட காட்டு மிருகங்கள் என்னை கொல்லாவிட்டால் என்னை கொன்று விழுங்கும்படி நான் அவற்றை தூண்டி விடுவேன் என்று கூறினார். ஸ்ரீ ஜெனோவா கத்திரினம்மாள் மரணத்தை சில துர்ப்பாக்கியமான காரியம் என்று கருதுவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு, ஓ பிரியமான மரணமே, எத்தகைய தவறான ஒளியில் மனிதர்கள் உன்னை பார்க்கின்றனர். நீ ஏன் என்னிடம் வரமாட்டேன் என்கிறாய்? இரவும் பகலும் நான் உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறேனே என்று கூறினார். ஓ மகாபரிசு தேவமாதாவின் ஊழியர்களின் மரணமானது எத்தகைய தனிச்சிறந்த விதமாக பாக்கியமாக திகழ்கிறது. ஒரு சமயம் மகாபரிசு தேவமாதாவிடம் பக்தி கொண்டிருந்த ஒருவர் மரண சமயத்தில் இருந்தபோது அவருக்கு கடைசி தேவதுரிய அனுமானங்களை கொடுக்க சென்ற சங்கிக்குரிய பினட்டி சுவாமியாரிடம், சுவாமி, மரண சமயத்தின் போது மகாபரிசு தேவமாதாவிற்கு ஊழியம் செய்ததை பற்றிய ஞாபகத்திலிருந்து வருகிற மகா உன்னதமான ஆறுதலை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆயின் நல்ல தந்தையே, இந்த மகாபரிசு நல்ல தாயாருக்கு ஊழியம் செய்ததன் நிமித்தமாக நான் அனுபவிக்கிற உன்னத சந்தோஷத்தை மட்டும் நீர் அறிந்திருப்பீராகில், ஓ அதை என்னால் வெளிப்படுத்தக்கூடவில்லை என்று கூறினார். கடைசி தேவதுரிய அனுமானமாகிய மகாபரிசு திவ்ய நன்மையில் எழுந்தருளியபடி அவர்களிடம் வரும்போது திவ்யசேசு கிருஷ்ணாருடைய சிநேகிதர்கள் மரண சமயத்தின் போது அடைகிற மகா உன்னதமான ஆனந்த சந்தோஷத்தை யாரால் விவரிக்கக்கூடும்? மிஸ்டர் பிலிப் நேரியார் கடைசி தேவதுரிய அனுமானத்தை மகாபரிசு திவ்ய நன்மையை அவரிடம் கொண்டு வந்தபோது ஆச்சரியத்துடன், இதோ என் மகா ஸ்நேகம், இதோ என் மகா ஸ்நேகம், இந்த என் மகா ஸ்நேகத்தை எனக்கு தாருங்கள் என்று கூக்குரலிட்டு கூறினார். இதே வார்த்தைகளால் தங்கள் மரண அவஸ்தையின் போது நமது ஆண்டவரை நோக்கி கூறுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆனால் மரண சமயத்தில் நமக்கு இத்தகைய உன்னதமான சிநேகத்தின் உணர்வுகள் நாம் கொண்டிருக்க வேண்டுமென்றால் கட்டாயமாக நாம் நம் ஜீவிய காலத்தில் முழுவதும் நமது ஆண்டவரான திவ்ய சேசு கிருஷ்ணாத சுவாமியை அத்தியந்த விதமாக நேசித்திருக்க வேண்டும். ஓ மகாபரிசு தேவமாதாவே, நித்திய கேட்டிலிருந்து எங்களை காப்பாற்றியருளும். பாவத்தை கண்டு எப்போதும் விலகி ஓடுவதற்கும் அச்சமயம் உடனடியாக ஆண்டோருடையவும் தேவரீருடையவும் மகாபரிசு திருநாமங்களை பக்தி பற்றுதலுடன் உச்சரிக்கவும் தேவையான உதவி தேவ பிரசாதங்களை எங்களுக்கு அளித்தரலாம். அல்போன்ஸ் மரிய லிகோரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாமரியே.